மீனா, முத்து 2 பேரும் எல்லாத்துக்கும் என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்கள கீழ்மட்டமாக பேசுகிறதோட மனோஜோட வேலையாகவே தான் வச்சுருக்கிறான். ஆனால் ரோகிணியை பெருமை பேத்திக்கிட்டு ஆனால் அந்த ரோகிணிக்கு வர பெருமை எல்லாமே மீனானால் கிடைச்சதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ஸ்ருதிக்கும் மட்டும்தான் தெரியும். ஸ்ருதி இருந்துக்கிட்டு கேட்குறான், மீனா இப்போ இந்த உங்கள் அத்தை வந்து ரோகிணிகிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க, அதுக்கு காரணமே நீங்கள் தான். அது ரோகிணி சொல்கிறா அப்படியே தன்னால் தான் இந்த ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நல்ல நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறா. அது விட்டுருங்க, அவங்க அப்படித்தான். அது நான் எனக்கு பெருமை வரணுங்கிறதுக்காகவெல்லாம் நான் இது செய்யலை. சரி அவங்க இல்லை ஸ்ருதி, நான் இப்போ அவங்க எனக்கு பெருமை வரணுங்கிறதுக்காக இதை நான் செய்ய கிடையாது. என் அத்தை எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரி நல்ல பேர் கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. நீ எப்போவுமே நீங்கள் உங்களைய விட்டு கொடுக்காமே தான் அவங்களையெல்லாம் பேசிகிட்ருக்குறீங்க. நீங்கள் அவங்க உங்களை எப்போவுமே கீழ்மட்டமாகவே பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்ட்டு ஸ்ருதி இந்த இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காம பண்ணியே ஆகணும். மீனா வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்களுக்கு மட்டும் இந்த ஆர்டர் கிடச்சி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்ருதி மனசில் நினச்சிட்ருக்கா. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அது ஹோட்டலில் வேலை பார்க்குற குமாரோட அத்தை தான் கோகிலாவை போய் பேசினா இந்த இது ரெடி ஆகும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேசினா கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். மீனா எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு இது ஒன்றுமே பிடிக்கல அப்படின்ட்டு குமார் நீ இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கோ, நான் ஒரு வேலையை வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போய் கோகிலாவை பார்க்க போகிறாங்க. கோகிலா கரெக்டாக கலாவை தான் இருக்காங்க. 2 பேரையும் பார்க்க போனானியா, என்ன ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டு இங்கே என்ன பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையாக தான் ஆண்டி வந்திருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானியா. சொல்லுங்கள் அப்படிங்கிறது. பரவாயில்ல, இவங்க கலா ஆண்டியும் இங்கேயே இருக்காங்க, நான் பார்த்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் மீனாவுக்கு பூக்கட்டுற ஆர்டர் கொடுத்தீங்கல்ல, அவங்க கூட நீங்கள் ஹோம் அப்ளையன்ஸுக்கு ரோகிணிக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். எப்போ பார்த்தாலும் ரோகிணியும் மனோஜும் எப்போ மீனாவை தாழ்த்தியே பேசுகிறாங்க, அதனால் எனக்கு அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன ஸ்ருதி சொல்கிற அப்படிங்கிறப்ப, ஆமாங்க, நீங்கள் அவங்களோட நல்ல குணத்துக்காக தான் தரீங்க. இந்த நல்ல குணத்துக்காக தான் அவங்களும் ரோகிணிக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய, ஆனால் அவங்க 2 பேரும் இவங்களையே வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் வச்சுட்டு நேற்று எங்கள் ஆண்டிகிட்ட போய் தான் அந்த ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. இல்லை, இப்போ மீனா அவங்க தான் இந்த ஆர்டர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன அவங்களுக்கு வரைஞ்சா போயிடுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. இது உங்களுக்கே பாருங்கள், நான் செய்கிறது சரியா தப்பான்னு நீங்கள் அப்போ யோசிப்பீங்க. நான் இப்போ அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அந்த பெருமை எல்லாமே அவங்களுக்கு தான் சேரும். அப்போ எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் மீனாவை தாழ்த்தியே பேசுவாங்க. அதனால் இந்த ஆர்டர் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், வேறு யாரையாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு பேசுகிறான். அப்படியா, மீனாவும் என் நல்ல குணத்துக்காக தான் நான் இந்த இதெல்லாமே செஞ்சேன். அப்போனா எனக்கு ரோகிணி தெரிஞ்சு தான் ஒரு நாள் மேக்கப் பண்ணதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்படி அதனால கூட நான் இந்த பொண்ணை தரல, மீனா சொன்னதுக்காக தான் இந்த ஆர்டரவே அவங்க தரலான்னு சொல்லி நான் யோசித்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எப்போங்க வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு, இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் அவங்களைய, மீனாவையும் வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். கலா ஸ்ருதிக்கிட்ட இந்த பணப்பேய் பிடிச்ச விஜயா எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு இவன் ரொம்பவே ரோகிணியை பெருமை வைத்திட்டு. ஆனால் ரோகிணியோட பூலவாக்கு தெரிஞ்சால் தான் இந்த விஜயாவுக்கு என்ன ஆட்டங்கிறது தெரியும். ரோகிணி பொய் மேலே பொய்யை செமத்திக்கிட்டே போயிட்டுருக்குற. அது என்ன நாளைக்கு எப்போ விடிவு காலம் வரணும்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த ஆர்டர் கண்டிப்பாக ரோகிணிக்கு கிடைக்கவே கூடாது. கலாவும் ஃபோன் பண்ணி ரோகிணி வர சொல்கிறாங்க, மீனாவையும் வர சொல்கிறாங்க. இந்த 2 பேர்த்துக்கு ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. கோகிலாவும் கலாவும் சேர்ந்து மீனாவுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இவங்களை இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த ஆர்டரை கட் பண்ணணும். விஜயாவுக்கு இந்த விஷயம் எப்படியாச்சும் மீனானால தான் இந்த ஆர்டரு மனோஜுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தெரிய வந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.